அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாருங்கடா, அத்தர்சு சாலிஸ். சாலிஸ்னா மூன்றாவது பாடம். பைத்துன் பைத்துன் அப்படி இருக்கக்கூடிய தன்வீன் சம்மந்தப்பட்ட இந்த நக்கீராவான இஸ்ம அலிஃப் லாம் கொடுத்து நம்ம என்ன செய்கிறோம், அதை குறிப்பாக்குறோம், அதாவது மகைஃபாவை ஆக்குறோம். அப்படி அலிஃப் லாம் கொடுத்தா அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இங்கே உள்ள தன்வீன் போக்கப்பட்டு அங்கே லம்மா மட்டும், ஒரே ஒரு லம்மா மட்டும் இருக்கும். பாருங்கள், அல் பைத்து அந்த வீடு, ஏதோ ஒரு வீடுன்னு இருந்தது அந்த வீடுன்னு மாறிடுச்சு. கிதாபுன் ஏதோ ஒரு புத்தகம், அலிஃப்லாம் கொடுத்து குறிப்பாக்கி அந்த ஒரு வீடு. கலமுன் ஏதோ ஒரு பேனா, அல் கலமு அந்த பேனா. ஜமலுன் ஏதோ ஒரு ஒட்டகம், அல் ஜமலு அந்த ஒட்டகம். இப்போ அலிஃப்லாம் சேர்ந்துட்டா தன்வீன் அங்கு போக்கப்பட்டுரும். பாருங்கள், அல் கலமு பேனாவாகிறது, மக்சூரும் உடைக்கப்பட்டு இருக்கிறது. அல் பாபு கதவாகிறது, மஃப்தூஹுன் திறக்கப்பட்டு இருக்கிறது. அல் வலது சிறுவன், ஜாலிசுன் அமர்ந்து இருக்கிறான். வல் முதரிசு மற்றும் ஆசிரியர், வாக்கிஃபுன் நின்று கொண்டிருக்கிறார். இப்போ அல் கலமு முபுததா, மக்சூருன் ஹபர். அல் பாபு முபுததா, மஃப்தூஹுன் ஹபர். அல் வலது முபுததா, ஜாலிசுன் ஹபர். வாவ் அத்துஃப், அதாவது ஐன் துவா ஃபா அத்துஃப். இப்போ முதரிஸ் முபுததா, வாகிஃபுன் அப்படிங்கிறது ஹபர். அல் கிதாபு அந்த புத்தகமாகிறது, ஜதீதுன் புதிதாக இருக்கிறது. வல் கலமு மற்றும் பேனாவாகிறது, கதீமுன் பழையதாக இருக்கிறது. அல் ஹிமார் அல் ஹிமாரு அந்த கழுதையாகிறது, சஹீருன் சிறிதாக இருக்கிறது. வல் ஹிசானு மற்றும் குதிரையாகிறது, கபீருன் பெரிதாக இருக்கிறது. அல் குருசியு அந்த நாற்காலி, மக்சூருன் உடைக்கப்பட்டு இருக்கிறது. அல் மிங்தீலு கைக்குட்டை, அதாவது கர்ச்சிஃப், வசிஹுன் அழுக்காக இருக்கிறது. அல் மாவு தண்ணீராகிறது, பாரிதுன் குளிர்ச்சியாக இருக்கிறது. அல் கமரு சந்திரன், ஜமீலுன் அழகாக இருக்கிறது, ஜமீலுன் அழகாக இருக்கிறது. அல் பைத்து வீடாகிறது, கரீபுன் சமீபத்தில் இருக்கிறது. ஒல் மஸ்ஜிது மற்றும் பள்ளிவாசல் ஆகிறது, பஈதுன் தூரமாக இருக்கிறது. அல் ஹஜர் அந்த கல், சகீலுன் கடினமான அல்லது கனமாக இருக்கிறது. ஒல் வரக்கு பேப்பர் அல்லது இலை, அந்த பேப்பராகிறது அல்லது இலையாகிறது, ஹஃபீஃபுன் லேசாக இருக்கிறது. அல் லபனு பாலாகிறது, ஹாருன் சூடாக இருக்கிறது. அல் கமீஸ் சட்டையாகிறது, நலீஃபுன் சுத்தமாக இருக்கிறது. இப்போ இதில் எல்லாமே முதல்ல வரக்கூடிய இந்த அலிஃப்லாம் உள்ள வார்த்தைகள் அனைத்துமே என்னது தான், முபுததா. அதுக்கு பின்னாடி வரக்கூடிய தன்வீன் பெற்ற நக்கீரமான வார்த்தைகள் அனைத்தும் என்னது, மக்சூருன், கரீபுன், ஹாருன், பஈதுன், சஹீருன், கபீருன், ஜமீலுன், ஹஃபீஃபுன், நலீஃபுன். இது எல்லாமே என்னது தான், ஹபர். பயிற்சிகள் பாருங்கள். தமாரீனு பயிற்சிகள். இக்ரஹ் படி, வக்துப் எழுது, லபுதி ஹரக்கத்து வைப்பதுடன், அதாவது சரி செய்வதுடன். அப்படின்னா என்ன சரி செய்யணும்னா ஹரக்கத்து வைக்கணும். அவாஹிரி இறுதிகளுக்கு, கலிமாத்தி வார்த்தைகளுடைய. இக்ரஹ் வக்துப் லபுதி அவாஹிரில் கலிமாத்தி வார்த்தைகளுடைய இறுதிகளுக்கு ஹரக்கத்து வைப்பதுடன் படி மற்றும் எழுது. இப்போ என்ன செய்யணும் நம்ம, இந்த மஸ்ஜிதுன், அல் மஸ்ஜிது, இப்போ மஸ்ஜிதுன் அலிஃப்லாமில் வந்துருக்கு. அப்போ இங்கே என்ன செய்வோம், வார்த்தையினுடைய இறுதி தால் தான் வார்த்தையினுடைய இறுதி. இப்போ அலிஃப்லாமில் அப்போ என்ன செய்வோம், தன்வினை கொண்டு சொல்லுவோம் இல்லையா, மஸ்ஜிதுன். இப்போ இங்கே அலிஃப்லாம் வந்துருக்கு, இப்போ வார்த்தையினுடைய இறுதி எது, தால். அப்போ இங்கே நம்ம என்ன யாராக வைப்போம், ஒரு லம்மா வைக்கணும். அப்போ அல் மஸ்ஜிது.
இப்படி எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்? நக்கீரா மாரிஃபா பார்த்து அலிஃப்லாம் இருக்குது இல்லைங்கிறத பார்த்து தன்வீன் கொடுக்கணும். மஸ்ஜிதுன் அல் மஸ்ஜிது, அல் மாவு மாவுன் தண்ணீர், அல் பைத்து வீடு, பாபுன் வாசல், கலமுன் பேனா ஏதோ ஒரு பேனா, அல் கலமு அந்த பேனா, அல் கல்பு அந்த நாய், கல்புன் ஏதோ ஒரு நாய், கமீசுன் ஏதோ ஒரு சட்டை, வலதுன் ஏதோ ஒரு சிறுவன், அல் ஹஜரு அந்த கல், அல் வலது அந்த சிறுவன், ஹிமாருன் ஏதோ ஒரு கழுதை, அல் ஹிமாரு அந்த கழுதை, அல் ஹிசானு அந்த குதிரை, ஹிசானுன் ஏதோ ஒரு குதிரை. இக்குரா வக்துபு படி மற்றும் எழுது. மேலே சொன்ன மாதிரி தான் ஹரக்கத்து வைக்கணும். ஹரக்கத்து வச்சு அதை நம்ம பார்க்கணும். முபுதா வரும். முபுதாவுக்கு அலிஃப்லாம் இருக்குது, ஹபருக்கு அலிஃப்லாம் இல்லாமல் இருக்குது. அப்போ முபுதா அலிஃப்லாம் வந்தால் ஒரு ஹரக்கத்து குறியீடை கொண்டும், நக்கீராவாக வரும்பொழுது 2 குறியீடை கொண்டு நம்ம என்ன செய்யணும்? ஹரக்கத்தை இடணும். இப்போ பாருங்கள், அல் மக்தபு மக்சூருன் மேஜை உடைக்கப்பட்டிருக்கிறது. அல் முதர்ரிஸ் ஆசிரியர், ஜதீதுன் புதியவர், அல் கமீஸ் சட்டை அந்த சட்டை, வசிஹுன் அழுக்காக இருக்கிறது, அல் லபனு அந்த பால், பாரிதுன் குளிர்ச்சியாக இருக்கிறது, அல் மஸ்ஜிது அந்த பள்ளிவாசல், மஃப்தூன் திறக்கப்பட்டிருக்கு, அல் ஹஜரு அந்த கல், கபீருன் பெரியது, அல் லபனு பாரிதுன் பால் குளிர்ச்சியாக இருக்கிறது, வல் மாறு மற்றும் தண்ணீர், ஹாருன் சூடாக இருக்கிறது, அல் முஹந்திஸ் பொறியாளர் இன்ஜினியர், ஜாலிசுன் பொறியாளர் அமர்ந்திருக்கிறார், வல் முதரிஸ் மற்றும் ஆசிரியர், வாக்கிஃபுன் நின்று கொண்டிருக்கிறார், அல் மெங்தீலு கர்ச்சீஃப், நலீஃபுன் சுத்தமாக இருக்கிறது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன செய்யணும்? அலிஃப்லாம் இருக்கு இல்லைங்கிறத பார்த்து, உபுதா ஹபருங்கிறத பார்த்து நம்ம என்ன செய்யணும்? குறியீடுகள் கொடுக்கணும். 3வது பயிற்சி பாருங்கள். இம்லா இல் ஃபரா, இம்லா நிரப்பு, ஃபரா கோடிட்ட இடங்களை, ஃபீமா ஒன்றில், எலி வரக்கூடிய, பி வல் ஐல் வைப்பதை கொண்டு, கலிமதி காலிமதி வார்த்தையை, முனாசிபதி தோதுவான, மினல் கலிமாத்தி வார்த்தைகளிலிருந்து, தாலியத்து பின்வரக்கூடிய வார்த்தைகளிலிருந்து தோதுவான வார்த்தையை வைப்பதை கொண்டு வரக்கூடிய ஒன்றில் கோடிட்ட இடங்களை நிரப்பு. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ பாருங்க, ஜமீலுன் கொடுத்துருக்காங்க, வசிஹுன் கொடுத்துருக்காங்க, மஃப்தூஹுன், ஹாருன், சகீலுன், ஹஃபீஃபுன். இப்போ ஜமீல் அழகானது, வசிஹுன் அழுக்கானது, மஃப்தூஹுன் திறக்கப்பட்டிருக்கிறது, ஹாருன் சூடானது, சகீலுன் கனமானது, ஹஃபீஃபுன் லேசானது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே பின்னாடி வரும் சில வார்த்தைகள் அதை நமக்கு முபததா கொடுத்துருவாங்க. அதுக்கான தோதுவான ஹபரை பார்த்து நம்ம இங்கே எடுத்து வைக்கணும். பாருங்கள், அல் ஹஜர் இங்கே என்ன கொடுக்கலாம்? ஃபகீலுன் கல் கடினமாக இருக்கிறது. அல் பாபு இங்கே என்ன கொடுப்போம்? மஃப்தூஹுன், அல் பாபு மஃப்தூஹுன் கதவு திறக்கப்பட்டிருக்கு. அல் கமர் சந்திரன், ஜமீலுன் அழகாக இருக்கிறது.